ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் தேதியை நம்ம ஆடி பெருக்கு திருவிழாவாக கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக சொல்லப்படும் அந்த நாளில் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு உணவை மட்டும் மறந்தும் அந்த நாளில் சமைக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வருடம் நம்ம கொண்டாட போகிறோம். ஆடிப்பெருக்கு நாளில் புதியதாக திருமணமான பெண்கள் அவங்க அணிந்திருக்கும் மாங்கல்யத்தின் இருபுறமும் லக்ஷ்மி காசு, மணி, பவளம் கோர்த்து கழுத்தில் சுமங்கலி பெண்கள் அணிவிப்பது அப்படிங்கிறது தாலி பெருக்குதல் வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல மஞ்சள் கயிறை மாற்றும் சடங்கு அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். புதிதாக மாற்றும் பொழுது மாங்கல்யத்தோடு காசு, மணி இது எல்லாத்தையும் சேர்ப்பதன் மூலம் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால மறந்தும் கூட இந்த ஒரு உணவை கண்டிப்பாக பெண்கள் அன்று சமைக்கவே கூடாது அப்படிங்கிறதும், மறந்தும் கூட அன்றைய நாளில் அந்த ஒரு உணவை உண்ணாமல் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆடி 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால முடிந்தவரை அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது, உண்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை அசைவம் சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி 18ஆம் பெருக்கு நாளன்னைக்கு ஆறுகள், புனித நதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளமாக ஓடும் அப்படின்னும், அந்த நாளில் நதிக்கரையில் வழிபாடு நடத்தப்படும் அப்படின்னும், அந்த நாளில் புது மணப்பெண்கள் குடும்பத்தோடு கோவில்களில் வழிபட்டு நீர்நிலைகளில் மாங்கல்ய கயிறை மாற்றி புதிய மாங்கல்ய கயிறு மாற்றுவார்கள் அப்படின்னும், வீட்டிலையும் பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காவிரி நதி பாயும் ஊர்களில் இந்த பண்டிகை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னும்,